ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா துலிப் ஃபீஸ்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இது நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்படின்னு 2 பேட்ச் இருக்குது. நாங்கள் மார்னிங் தான் புக் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி கிளைமேட் ஆக்சுவலாக ஈவினிங் 4 o'clock மேலே ரெயின் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால மார்னிங்கே போயிட்டு வந்துடலான்னு மார்னிங் 10 o'clock பேட்சில் தான் புக் பண்ணியிருக்கிறோம். ஈஸ்டர் ஹாலிடேஸ் வரையா 4 days ஹாலிடேஸ் இருக்குது. பசங்களாம் வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ்ட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான். அந்த ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்படி கிளம்பியாச்சு. போகிற வழியில் எனக்கு எந்தெந்த வியூவெல்லாம் பிடிச்சதோ அது எல்லாமே நான் வீடியோ எடுத்தேன். அதுவும் இது கூடவே ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வேறு கொஞ்சம் நல்லாவே இலைகள் எல்லாமே நல்லாவே வர ஆரம்பிச்சிட்டு க்ரீனிஷாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அதை பார்க்கப்போ நல்லா இருந்துச்சு. அதெல்லாமும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இங்கேருந்து 1 hour கிட்டே ட்ராவல் இருக்குது. ஸோ அப்படி கிளம்பியாச்சு போயிட்டு இருக்கிறோம். 10 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி தான் டைம் காமிக்குது. ஸோ வாங்க போகலாம், போய் பார்க்கலாம். நம்ம செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவு கலர்ஸ்லாம் இருந்தது. டபுள் கலர் அப்படிலாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிடுவோம். பார்க்கலாம். நம்ம இந்த ட்ரீ டனல்ஸ் எல்லாம் கூட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இன்னும் க்ளோஸ்டாக இருக்கும். இன்னும் ஆக்சுவலாக இதில் இந்த மரத்துல எல்லாம் கொஞ்சம் இன்னும் இலைகள்லாம் வரல இல்லையா, அதனால கொஞ்சம் ஓப்பன் தெரியுது. பட் இன்னும் நல்லாவே க்ளோஸாக இருக்கும். இதை விட நம்மளுக்கு பெங்களூர்லலாம் அந்த மாதிரி தானே இருக்கும். நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் அங்கே தான் இந்த மாதிரி ட்ரீ டனல்ஸ் பார்த்துருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும்ல. இங்கே இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக நம்ம போகிற இடத்துல பார்க்கலாம். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் வீடியோ எடுத்தேன். அப்படியே நாங்களும் ரீச் ஆயாச்சு. என்ட்ரன்ஸ் இப்படி தான். நிறைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் மேலே டெக்கரேட் பண்ணி இப்படிலாம் வச்சுருந்தாங்க. கலர்ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு. ஈவன் அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா இடமே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியா. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே நாங்களும் வந்ததும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்துவிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் எடுக்கவே இவங்க எல்லாருமே நல்லா ஸ்ப்ரிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸாகவே ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கூடவே அவங்களாம் இருக்கிற மாதிரிலாம் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடவே அப்படியே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கே க்யூ இருந்துச்சு. அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கவே. நாங்களும் அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கவே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியே வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். எங்களோட டைமிங் என்ன இருந்துச்சு, 10 o'clock தான் எங்களோட டைமிங். நாங்கள் 9:45 அந்த மாதிரி டைம்லேயே ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபோட்டோ ஃப்ரெண்டில் இருக்கிற இதில் எல்லாமே ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தாச்சு. என்ட்ரன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. என் சின்னது இந்த வீலை பார்த்த நேரத்துலேருந்தே வீலுக்கு போகணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. ஸோ ஃபைனலாக போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சைக்கிள்ஸ், அந்த விண்டேஜ் இதெல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. சைக்கிள்ஸில் எல்லாமே கூடையில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு அதில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஃபோட்டோஸ்க்காகவே நிறைய செட் பண்ணி வச்சுருந்தாங்க. வர்றவங்களும் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்அப்லாம் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. நிறைய இந்தியன்ஸ் பார்த்தோம். தமிழ் பேசுகிறவங்களெல்லாம் கூட பார்த்தோம். இதெல்லாம் சேலுக்கு வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எல்லாத்துலேயுமே சேலுக்கு பாட்டில் தான் இருந்துச்சு. அதுவும் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி செட்டப்பும் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் உள்ளே இது எல்லாமே ஃபோட்டோஸுக்கு தான். ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தாச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஹார்ட் ஷேப்பில் எல்லாமே இதெல்லாம் கூட இந்த பிங்க் இதில் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்களெல்லாம் விட்டு நாங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்படி உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே இனி நம்ம கீழே ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்காக போகிறதுக்கு வந்தாச்சு. போகிற வழியில் எல்லாமே இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் எல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. நானும் பசங்க அப்புறம் எல்லாருமே ஃபேமிலியாலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்தோம். எல்லாத்துலேயுமே க்யூ தான். எல்லாருமே இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் மெயினாக. ஸோ இந்த க்யூவில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். ரொம்ப கூட்டம் தான். அப்படியே ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. செம்மையாக டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லா இதுவுமே செம்மையாக இருந்துச்சு. நல்லாவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளோட்டிங் அதெல்லாமே அந்த பிளான்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங்கில் அந்த தண்ணியில் விட்டுருக்கிறது எல்லாமே ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான். இதெல்லாமே ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் எல்லாம் அதில் வச்சு அந்த பாட் மாதிரி வச்சுருக்காங்களா, அதெல்லாம் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுவும் அப்படி தான் ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே செட் பண்ணி ஹார்ட்டுக்குள்ளே உள்ள அந்த ஃப்ரேம்லலாம் ஃப்ளவர்ஸ் வச்சு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை மாதிரி இன்னொரு பர்பிள் இதுதான் அந்த பர்பிள் கலர் கூட சூப்பராக இருந்தது. இதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது நல்லா இருந்துச்சு.
நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கவே நம்மளும் க்யூவில் நின்று எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ், மஷ்ரூம்ஸ் இதெல்லாமே அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. என் சின்ன தங்க ஒரே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. அவள் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்கவே ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க, செம்மையாக ஸ்டைலிஷாக போஸ் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் சின்னதை பார்த்து வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அது அப்படியே தான் பார்க்குற இடத்துலலாம் நின்று ஃபோட்டோ எடுங்க. அவங்க அப்பா அவளுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் நடந்துச்சு. அவள் ஒவ்வொரு இடத்துல போய் நின்றுட்டு அப்பா ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பாவும் கூட சேர்ந்து அவளுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னையே எடுக்கிறத வரைக்கும் அவளை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே அப்படி தான் ஃபுல்லாக ஃபோட்டோ செக்ஷனுக்கு செம்ம ஸ்பாட் இது. அப்படியே நாங்களும் கீழே வந்தாச்சு. எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பாருங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஏக்கர் கணக்கில் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி கண்ணை பறிக்கிற அளவுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்களும் கீழே வந்தாச்சு. பார்த்தா அவ்வளோ ஃப்ளவர்ஸு எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்துச்சு. எந்த கலருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக அவ்வளோ இருந்துச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்தது. அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படி இப்படி நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் என்னென்னா பறிக்கக்கூடாது. பசங்க அங்கேயும் ஓடுறப்போலாம் ஒன்று சிலதெல்லாம் விழுது. அதெல்லாமே அங்கே மெயின்டைன் பண்ணுறவங்க நிற்கிறாங்க, அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்தோம். அங்கேயே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே கேமரா எல்லாமே அப்படி ப்ரிப்பேர்டாக தான் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்களும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. ரெட்டு, எல்லோ, பர்பிள், ஐயோ இந்த கேண்டி கலர், ஒயிட் அண்ட் பிங்க் அப்படிலாம் காம்பினேஷன்லலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. இது பாருங்கள், பிங்க்லேயே டிஃப்ரெண்ட்டான பிங்க்கு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. பிங்க்கு, பர்பிள் அந்த காம்பினேஷன்ஸ். அப்புறம் அதுக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இதுலேயும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான். இதுலேயும் நாங்கள் 2 ஃபேமிலியும் நின்று எடுத்தோம். அப்புறம் பசங்களை விட்டு எடுத்தோம். அப்படியெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே எடுத்தாச்சு. பசங்களும் ஓடி நான் ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்பப்போ பசிக்குதுன்னு சொல்கிறப்போ அதுவும் கொடுத்து அப்படி போச்சுது. இந்த மாதிரி விண்டேஜ் பைக்கு, காரு, அப்புறம் புல்லட் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. சைக்கிள், டிராக்டர் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பழைய காரு இதை மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. இந்த மிரர், சூப்பரான மிரர், அழகாக அதில் ரிஃப்ளெக்ஷன், அந்த ஃப்ளவர்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அதில் நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளவே ஐஸ்கிரீம் ட்ரக் இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நாங்களும் அதில் சாப்பிட்டுட்டோம். எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. நானும் சால்டட் கேரமல் ஐஸ்கிரீம் எடுத்தேன். பசங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் அவங்க விருப்பத்துக்கு வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு, இந்த மிரர் ஃப்ரேம் தான் அவ்வளோ அழகாக இருந்தது. ரிஃப்ளெக்ஷன் பின்னாடி இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் தெரியும். நம்ம அதில் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி அதில் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எல்லாத்துலேயுமே க்யூ தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. அவ்வளோ பேர் இருந்து தான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே டாகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கூட இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, குழந்தைங்க, அப்புறம் அவங்களுமே ட்ரெஸ்அப் அந்த மாதிரி ஃப்ளோரல் ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணிட்டுலாம் வந்து ஒரு சில பேர் அப்படி கூட வந்திருந்தாங்க. அப்படி பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறப்போ அழகாக இருந்தது. அந்த டேயே ஃபுல்லாக ஜாலியாக போச்சு. நாங்கள் மார்னிங் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு, ஈவினிங்கெல்லாம் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஃபுல்லாக அங்கேயே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மிரர் அழகாக இருந்தது. நாங்கள் ரிப்பீட்டடாக அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எப்படினாலும் எல்லாருமே க்ராஸ் ஆகிட்டு இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க. அதனால் நம்மளால் ப்ராப்பராக நம்ம மட்டும் நின்னெல்லாம் எடுக்கிற மாதிரியே இல்லை. ரஷ் இருக்கனால வந்துகிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் இங்கே ரெட்டு, எல்லோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக, அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான் செம்ம. அப்படி பிரைட் கலர்ஸ் வேறையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு செட் ஆஃப் பிரைட் கலர்ஸ். அப்புறம் கீழே போகிறப்போ பிங்கு, பர்பிள் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு செட்டு மேலே. அப்புறம் அப்படி கீழே வரப்போ கீழேயும் அதே மாதிரி அப்படி ஒரு 2-3 செக்ஷன் இருந்துச்சு. பார்க்குறப்போ அழகாக இருந்தது. இதுலேயே அப்படி தான் பிங்க்கு, பர்பிள், கேண்டி கலர் அதெல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ கலர்ஸ் இருந்தது. இது பிரைட் ரெட்டு, அதே மாதிரி நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. மெயினாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான். அவ்வளோ ஃபோட்டோஸ்க்கு செம்ம பிளேஸு.
இது ஒரு செட் ஆஃப் ஏரியாவில் வச்சுருந்தாங்க. இன்னும் அந்த பக்கம்லாம் கூட பண்ணுறதுக்காக தான் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் அதுவும் அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்குது போல். இப்போது இது ஓப்பனில் இருக்குது, அது இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அதனால் அதை பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்கள் இந்த பார்க்குறப்போ தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் அடுத்தது இதை விட்டு கீழே வரப்போ லைட் கலர்ஸ் எல்லாம் இருந்தது, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஹார்ட்டு அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இதுதான் லைட் கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் வந்து டபுள் கலர்ஸ் எல்லாமும் இருந்துச்சு. இந்த பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது. இதான் கேண்டி கலர், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மேக்ஸிமம் இந்த பக்கம் வந்து டபுள் கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதில் ரெட் அண்ட் ஒயிட்டு, பிங்க் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இந்த பக்கம்லாம் பர்பிள், டார்க் பர்பிள், லைட் பர்பிள், இப்போ அவ்வளோ அழகான கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஒயிட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். அப்படி பார்க்குறப்போ அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் இந்த விண்டேஜ் காரு, அங்கங்கே இந்த மாதிரி விண்டேஜ் இது வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயுமே ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தான். இதுக்கு மேலெல்லாம் ஏறி உட்காந்து படத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இது எல்லாமே ஃபோட்டோஸ்க்காகவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் கேப் இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே முடிச்சுட்டு வெளியே மீன்ஸ் வர வழியிலேயே நிறைய இன்னும் ஒரு செக்ஷன் ஃபுல்லாக ஃபோட்டோஸ்க்காகவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேயும் எல்லாத்துலேயும் குழந்தைங்கள விட்டு, இதுதான் இதில் ஃபுல்லாக பசங்களை விட்டு நாங்களும் அப்படி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த செட்டப்பும் நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. அந்த ஃப்ரேம் அப்படி சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அப்படியே எடுத்துகிட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம். இங்கே வந்து இந்த வீலுக்கு போகணுன்னு பார்த்த உடனேயே சின்னது என்டர் ஆனோடனே பார்த்ததுமே கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதனால் ஃபைனலாக இதுக்கும் வந்தாச்சு. நானும் குழந்தைங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி அவங்களோட குழந்தைங்க, அப்புறம் ஹஸ்பண்ட், இவ்வளோ பேர் தான் போனோம். அதனால் குழந்தைங்க தனியாக இருக்க முடியாது இல்லையா. நான் 2 பசங்க, அப்புறம் அவங்க 2 பசங்க, அப்படியே 2 இதில் போயிட்டோம். அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஃபுல் இதுவும் தெரிஞ்சுது, ஃப்ளவர்ஸ் எல்லாமே அப்படி தெரிஞ்சுது. அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இங்கேருந்து வீல்லேருந்து பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த பக்கம் அவங்க பசங்களும் அவங்களும் அங்கே இருக்காங்க, நாங்கள் இங்கே இருந்தோம். எவ்வளோ அழகாக தெரியுதில்ல, சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வீல்லேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. மேலே அப்படி கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த வியூ பார்க்குறதுக்கு விட்டுருந்தாங்க. அப்போல்லாம் அழகாக இருந்தது. காற்றும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வியூவும் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அவ்வளோ அழகாக வியூ தெரிஞ்சுது, செம்மையாக இருந்தது. மேலேருந்து பார்க்குறப்போ எல்லா கலர்ஸும் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. அப்படியே வெளியே வரவே ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம், அதாவது குக்கீஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. குக்கீஸ் ஷாப் இருந்துச்சு, அப்புறமா காஃபி அந்த மாதிரி ஏரியாவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும், இந்த ஃப்ளவர்ஸ் வாங்குறதுக்கும், அப்புறம் கூடவே அதவே இதிலெல்லாம் சாஃப்ட் டாய்ஸாக செஞ்சு வச்சுருந்தாங்க, அதெல்லாமும் இருந்தது. எல்லாமே அப்படி பார்த்துட்டு, இதெல்லாம் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சாஃப்ட் டாய்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து லஞ்சுக்கு பீஸா ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். அங்கே சாப்பிட்டுட்டு அப்படின்னு கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக பீஸா ஆர்டர் பண்ண அப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பசியில் இருந்தால் அப்படியே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும் போதே மழையும் வர ஆரம்பிச்சிட்டு, லைட்டாக துறல் போட ஆரம்பிச்சிட்டு, நல்ல வேளை நாங்கள் மார்னிங் புக் பண்ணது 4 o'clock ரெயின்னு போட்டிருந்த மாதிரி கரெக்டாக ஈவினிங் வந்து நல்லாவே மழை வந்துடுச்சு. நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கப்பவே மழை வந்துடுச்சு. அப்படி நாங்களும் கிளம்பிட்டோம்.
இந்த வியூவும் நல்லா இருந்துச்சு, அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.